நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இந்த வார்த்தை அநேகமாக ஹெப்சிக்கும் காதருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தேவனுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். பைபிள் வச்சுருந்தீங்கன்னா, கையில் வேதாகமம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 127:3 வாசிக்கலாம். சங்கீதம் 127:3 சாரி 4. ஆமென். வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த கற்பத்தின் கனியை கொடுக்கறது யாரு? நம்ம நினைக்கலாம் ஒரு மனுஷன், ஒரு ஆணு, ஒரு பெண்ணுனால இது கிடைச்சிருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த கற்பத்தின் கனியை, அதாவது இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறது யாரு? தேவன். தேவன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இல்லை, இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ரிவார்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த ரிவார்டானது அந்த யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, சாதனையாளருக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அச்சீவ் பண்ணால் அந்த ரிவார்டை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அந்த ரிவார்டு யாருக்கு தேவன், இந்த சுதந்திரத்தை யாருக்கு தேவன் கொடுக்குறார் அப்படின்னா, வாசிக்கலாம். சங்கீதம் 128:1 வாசிக்கலாம். யாருக்கு தேவன் கொடுக்கிறார் என்றால், அந்த நம்ம வாஸ்தவ 127 அதற்கு அடுத்த பகுதி சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் யாரு? சாதனையாளா. யாருக்கு தேவன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை யாருக்கு தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா, யாருக்கு கொடுனா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார், அதை கொடுக்குற அந்த கற்பத்தின் கனி. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? யாரோட வழியில் நடக்கணும்? அவரோட வழியில் நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அதான் ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு. என்னென்னா, நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா, அவர் வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்கணும். நடிக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் என்ன பண்ணுகிறார், நம்ம என்ன நினைக்கிறோங்கிற தேவன் உள்ளந்தெரிகளை தேவன் என்ன பண்ணுறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் வழிகளிலே நடக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். அதான் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 128:1 வாசிக்கலாம். இன்னொரு வசனம் சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர் பிரயாசம் விருதா. அப்புறம் 2வது வசனம் வாசித்தோம்னா, கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலர் விழித்திருக்கிறது விருதா. அப்போ என்னன்னா, வீட்டை கட்டுறது, அதாவது ஹெப்சிக்கும் காதருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறார். அந்த குடும்பத்தை கட்டுறது யாரு, கட்டியிருக்கிறது யாரு? தேவன். அதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா. அவர் கட்டலை அப்படின்னா நம்ம எவ்வளோதான் பிரயாசப்படும், விருதானா என்னது, வேஸ்ட். அதனால எந்த ஒரு பயனுமே இல்லை. அதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலர் விழித்திருக்கிறது விருதா. அப்போ கட்டுகிறது ஃபஸ்ட்டு ஆண்டவர் முதலாவது எதை கட்டுகிறார் அப்படின்னா, தனி மனிதனோட வாழ்வை கட்டுகிறார். வசனம் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவன் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்புறம் முதலாவது என்னன்னா, யாரோட தனி மனுஷனோட வாழ்வை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறார், தேவன் கட்டுகிறார். அதன் பிறகு எதை கட்டுகிறார், வீட்டை கட்டுகிறார். என்ன வசனம்னா, சங்கீதம் 128:3 வாசிக்கலாம். உன் மனைவி ஆமென். முதலாவது தேவன் தனி மனுஷனா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, இண்டிவிஜுவல் பர்சனா ஆண்டவர் என்ன பண்றாரு, முதலாவது கட்டுகிறார். 2வது எதை கட்டுறாரு, வீட்டை என்ன பண்ணுகிறார், கட்டுகிறாரு. 3வது வாசிக்கலாம், எதை கட்டுகிறார் அப்படின்னா, கர்த்தர் சீயோனில் இருந்து 5வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். என்னன்னா, ஃபர்ஸ்ட் முதலாவது நம்ம பார்த்தோம், தனிப்பட்ட வாழ்வை தேவன் கட்டுகிறார். 2வது வீட்டை கட்டுகிறார். 3வதாக சீயோன் என்று சொல்லப்படுவது இங்கே என்னன்னா, சபையை சொல்லப்படுகிறது. இப்போ காதரை ஹெப்சி வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு, சபையை கட்டுகிறார். 5வதாக எருசலேம் வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நாம் வசிக்கிற சிட்டி, நம்ம வசிக்கிற ஒவ்வொரு இடத்தையும் குறிக்கிறது. நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமானால் நம்ம இருக்கிற இடத்த ஆண்டவர் என்ன பண்ணுவார், கட்டுவார். நம்ம மூலமாக அந்த இடத்துல சுற்றிலுள்ளவங்க எப்படி இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. சங்கீதம் 128:6 வாசிக்கலாம்.
ஆமென். இஸ்ரவேல்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் தெரியும் அது என்னது, அது ஒரு தேசம். அந்த தேசம் என்ன பண்ணப்படும், அதாவது நம்ம இருக்கிற முதலாவது நம்ம வாசித்தோம் அப்படி தானே, எருசலேம். எருசலேம் நம்ம வசிக்கிற இடத்த தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னொரு ஆசிரியம் வாசிக்கும் போது எதை ஆசீர்வதிக்கிறார், நம்ம தேசத்தை தேவன் என்ன பண்ணிக்கிறார், கட்டுகிறார். அதை நம்ம மூலமாக தேவன் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தனிப்பட்டனோட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து, ரெண்டாவது வீட்டில் ஆரம்பிக்கிறாரு, மூன்றாவது சபைக்குள்ளே அது கடந்து வருகிறது, நான்காவதாக பட்டணத்துக்குள்ளே, கடைசியாக இதை கொண்டு தேவன் எதை கட்டுகிறார், தேசம் முழுவதும் தேவன் என்ன பண்ணுறார், ஒரு தனி மனுஷனை கொண்டு தேவன் என்ன பண்ணுகிறார், கட்டுகிறார். யார் மூலமாக கட்டுகிறார் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனை கொண்டு தேவன் என்ன பண்ணுகிறார், அந்த காரியங்களை செய்கிறார். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, சங்கீதம் 128 ஃபஸ்ட்டு நம்ம வாசித்தோம் அப்படின்னா அது ஒருமையில் ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோனா என்னது, ஒருத்தன். அதாவது சிங்களூரில் ஒருமையில் ஆரம்பிச்சு முடியும் பொழுது எங்கே முடியுது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள்னா என்னது, இப்போ ஹெப்சி இருக்காங்க, ஹெப்சி இருக்கும்போது யார், இப்போ காதர் சிங்கிளாக இருந்திருப்பான், ஹெப்சின்னு சேர்ந்ததுனால என்னது ப்ளூரல், ஒருமை பன்மை, லாஸ்ட் என்னதுன்னா மல்டி ப்ளூரல். அதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன் பிள்ளையையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிள்ளைகள் என்ன பண்ணுறார், தேவன் கொடுத்து அதன் மூலமாக தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போது பிள்ளைகள் யாரால் கிடைக்கும் பலன், கர்த்தரால் வரும் பலன். சங்கீதம் 127:3 வாசிக்கலாம். ஆமென். அந்த பிள்ளைகள் யாரால் வருதா, கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரம் என்னென்னா, எப்பயுமே பிள்ளைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, சேட்டை பண்ண தான் செய்வாங்க. அதை நம்ம என்ன நினைக்கக்கூடாது, பிள்ளைகள் யாரால் கொடுத்த சுதந்திரம், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சுதந்திரத்தை நம்ம எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கக்கூடாது, பேர்டனாக என்ன பண்ணக்கூடாது, சுமையாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. அதான் வாசிக்கலாம். எதுக்காகன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, யாத்ராகமம் 2:9 வாசிக்கலாம். யாத்ராகமம் 2:9 வாசிக்கிறேன். ஆமென். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம பைபிள் வாசிருக்க எல்லாருக்கும் நமக்கு தெரியும். மோசையை என்ன பண்ணுறாங்க, மோசையை கைக்கு போகும்போது அந்த பார்வோன் குமாரத்தி என்ன சொல்கிறா, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. அப்போ அந்த 2 பேருக்கும் தேவன் பிள்ளைகளை கொடுக்கிறார் என்றால் எதற்கு கொடுத்துருக்கிறாரு, யாருக்கென்று வளர்த்து எடுக்கணுமா, கர்த்தருக்கென்று நீங்கள் என்ன பண்ணணும், அவர் கொடுத்துருக்கிற அந்த பலனை கர்த்தருக்கென்று நீங்கள் என்ன பண்ணணும், வளர்த்து எடுக்க வேண்டும். அதை மாதிரி அந்த பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகள்கிட்ட யாரை பற்றி பேசணும் அப்படின்னா, அதை எனக்கென்று வளர்த்தெடுனா, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த மறைமுகமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் வளர்க்கும் போது என்னை பற்றி என்ன பண்ணிச்சு கொடு, என்னோட கேரக்டர் என்ன, என்னோட ஸ்பாவம் என்ன, நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணு, வளர்த்தெடுன்னு சொல்லி பார்வோன் குமாரத்தி என்ன பண்ணுறா, பிள்ளையை கொடுக்குறவங்கள்ட்ட சொல்கிறா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் காதருக்கும் ஹெப்சிக்கும் கொடுத்துருக்கிற அந்த கர்த்தரால் வரும் இந்த சுதந்திரத்தை அந்த பிள்ளையை யாரை பற்றி சொல்லி வளர்க்கணும், கர்த்தரை காமிச்சு கொடுத்து என்ன பண்ணணும், அந்த பிள்ளைங்களை வளர்க்கணும். முதலாவது எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம பூமியில் வாழ்கிறதுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னது, எஜுகேஷன், அதாவது கல்வி என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். ரெண்டாவதாக இவாஞ்சலிசம், அதாவது நம்ம தேவனை பற்றி என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கென்று வளர்த்து எடுக்கணும். மூன்றாவது என்ன பண்ணணும், அந்த பிள்ளைகளை என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் அதாவது என்னென்னா, பிள்ளைங்க அப்படின்னாலே என்ன இருக்கும், சேட்டை பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, நீதிமொழிகள் 22:15 வாசிக்கலாம். ஆமாம். என்ன அப்படின்னா, அதை நம்ம எப்படி லீட் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வேலை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய வேலை என்னென்னா, முதலாவது பிள்ளையை என்ன பண்ணணும், கேர் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், அந்த பிள்ளையை என்ன பண்ணணும், உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும், பிள்ளைங்களுடைய மதியின, அதாவது என்ன போட்டிருக்கு, பிள்ளை நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணணும், அதை உருவாக்கணும். யாருக்கென்று உருவாக்கணும், தேவனுக்கென்று அதை உருவாக்கணும். அந்த பிள்ளையை நம்ம வெளியே வந்தோம் அதை என்ன பண்ணிடக்கூடாது, அப்படி விட்டுறக்கூடாது. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்க வளர்த்துக்குவாங்கன்னு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதை வளர்க்குறதுக்கு கேர் பண்ணுற கடமையை தேவன் யாருக்கு கொடுத்துருக்கிறார், பெற்றோருக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறார், தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த பிள்ளை என்ன பண்ணணும்,
கவனமாக என்ன பண்ணணும், தேவனுக்கென்று என்ன பண்ணணும், வளர்த்தெடுக்கணும். அப்புறம் மூணாவது காரியம் என்னென்னா, அதுக்கு கைட் பண்ணணும். அதாவது உன் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அந்த பிள்ளை வந்ததும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன், முதலாவது என்ன செய்யணும், அதாவது தேவனை குறித்து என்ன பண்ணி கொடுக்கணும். நம்மளுடைய காரியம், நம்ம தாத்தா இப்படி, உன் பாட்டி இப்படி, அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த பார்வோனுடைய குமாரத்தை என்ன சொன்னா, அதை எனக்கென்று வளர்த்தெடுன்னு சொன்னா. அதே மாதிரி தேவனுக்கென்று உன் பிள்ளைய என்ன பண்ணணும், தேவன் கொடுத்துருக்கிற பிள்ளைய அவருடைய ஸ்பாவங்கள் என்ன, அவர் எதற்காக வந்தார் அப்படிங்கிறது, தேவனை பற்றி என்ன பண்ணணும், அவருடைய குணாதிசயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லி கொடுத்து பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டும். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, பிள்ளைகளை எப்படி நடத்தணுமா, உன் பிள்ளையை கைட் பண்ணுறது எப்படி கைட் பண்ணணும் அப்படின்னா, உன் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை என்ன பண்ணியிருப்பானா, விடாதிருப்பானா. அவனை நல்லா என்ன பண்ணணும், கைட் பண்ணணும். அப்புறம் மூன்றாவது காரியம், இதை எல்லாவற்றையும் செய்யும் பொழுது தான் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சங்கீதம் 128:3 வாசிக்கலாம். கடைசியாக சங்கீதம் 128:3 வாசிக்கலாம். ஆமென். உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா, உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அதாவது ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள்னா, நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்குற இடத்துல யார் இருப்பா, உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். எப்படி செஞ்சா, இந்த நம்ம வாஸ்தவத்தில் கத்தருக்கு பயந்து நம்ம கத்தரை குறித்து நம்ம சொல்லும் பொழுது, அவருக்கென்று வளர்த்தெடுக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார், உங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவார், உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்புறம் இவங்க 3 பேருமா நீங்கள் இணைந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவனுக்காக நடக்கணும். ரெண்டாவது தேவனோடு நடக்கணும். மூன்றாவது யாரை பார்த்து நடக்கணும், தேவனை பார்த்து குடும்பமாக இணைந்து நடப்போமானால் தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.